திரு ஜென்ராம், இங்கே விஜய் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு தேவையான எண்ணிக்கையை திரட்டணும், எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்க பாக்குறீங்க? இல்ல, அங்க அதிமுக அல்லது திமுக ரெண்டு கட்சிகளோட இருந்தவர்களை கூப்பிடுறது எவ்வளவு தூரம் சரியோ அதே அளவு அந்த கட்சிகளை கூப்பிடுறதுல என்ன இருக்கு? நீங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியை தானே பேசுனீங்க. திமுகவுக்கு தீய சக்தின்னு சொன்னீங்க. பட் திமுகவோடு சேர்ந்து இருந்த எல்லாரும் தானே தீய சக்தி. அவங்க கிட்ட நீங்க ஆதரவு கேட்பீங்களா என்ன? இன்னைக்கு அவங்க கூட எல்லாம் முடிவு செய்துட்டு கேளுங்க, எங்ககிட்ட ஆதரவு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்றதுக்கு அதுதான் பொருளாக எனக்கு தோணுது. நீங்க எப்ப கேட்டாலும் நாங்க உடனே ஆதரவு கொடுத்துருவோம், எங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் சொல்றீங்க? இல்ல, அதுக்கப்புறம் பிரியன் சொன்னவங்க எல்லாரும் தான். திருமாவளவன், சிபிஐ, கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாமே தான். கேட்டால் பரிசீலிக்கிறோம், கேட்டால் சொல்கிறோம் அப்படின்னு இப்ப கேள்வி மட்டும்தான் பிரச்சனையாக. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால அவங்க திமுகவை தவிர்த்து விட்டு யாரை வேண்டுமானாலும் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்களா? அல்லது அவங்களாக வந்தா சேர்த்துக்கிறோம், அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறோம், நாம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நிலையை அவங்க எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. முதலிடத்துல இருக்கிறாங்க, 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க செய்தி தான். ஆனா மக்கள் 108 கொடுத்தவங்க கூட 10 சேர்த்து கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்காம ஏனோ நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த 2 அணிகள்கிட்ட தான் நீங்க கேட்க வேண்டியது இருக்கு. ஒன்று மற்றும் பலர் அப்படின்னு பேசி இருக்கிறோம். அந்த மற்றும் பலர்ல சிலரை நீங்க அங்கிருந்து கூப்பிடணும், அல்லது இங்க தீய சக்தியில இருக்கக்கூடிய சில தீய சக்திகளை கூப்பிடணும். யாரு போறாங்கிறத பார்க்கலாம். பட் 2 பக்கத்துல இருந்தும் போகாம இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்படி பழைய மாதிரி ஏதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறையாக வரும்போது, அல்லது அடல் பிகாரி வாஜ்பாய் முதல்ல 96ல் PM ஆகும்போது ஒரு இதே மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளில் பெரும்பான்மையை காட்டுங்கன்னு சொல்லும்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக பேசிட்டு வாக்கெடுப்பு எடுக்காம ரிசைன் பண்ணிட்டு போனார். ஏன்னா அவரால் மெஜாரிட்டி கொண்டு வர முடியல. அதே மாதிரி இங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி தான் இருந்தது டெல்லியிலையும். அந்த 2013ல் 31 இடங்களோட 28 இடங்கள் ஆம் ஆத்மி, 8 இடங்கள் காங்கிரஸ். அவங்க 31ல் அவங்க யார்கிட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு குதிரை பேரம் நடத்த மாட்டோம் நாங்க அப்படின்னு எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு முழக்கத்தை முன்வைக்க முடியுமோ அப்படி முன் வச்சுட்டு அவங்க ஆளுநர் கூப்பிடும் போது போகல, அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துட்டாங்க. ஆம் ஆத்மி அது ஒரு நாடகம் நடத்தினாரு. காங்கிரஸ் ஆதரவு தரேன்னு சொல்றாங்க, அதை மக்கள் என்ன சொல்றீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு ஆதரவு வாங்கிட்டு ஆட்சி அமைச்சார். 49 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் போயிட்டாங்க. இப்போ அமைச்சரவையில சேர்த்து கொண்டு வெளியிலிருந்து ஆதரவுக்கு ஆட்கள் திரட்டுறாங்களா, இல்ல வெளியிலிருந்து அவர் சொல்ற மாதிரி வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது போக இவங்க போறது தொடர்பாக அந்த கூட்டணி என்ன நினைக்கும், கூட்டணியில இருக்கிற முதன்மையான கட்சி திமுக என்ன நினைக்கும் அப்படிங்கிறதும், அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாதா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள வருது. தலைமை இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு தலைவர்கள் பேசினதிலிருந்தே அதுக்கான பதில் இருக்குன்னு பார்க்க வேண்டியது. எங்கள் கூட்டணியினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, பாஜக இங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோம், எங்க நோக்கம் நிறைவேறிடுச்சு, அப்ப இனிமேல் நாங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதும் அதனுள்ள இருக்குல்ல? ஆமா இருக்கு, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம். அது அபிஷியலா இன்னும் அவங்க கேட்கணும், கேட்ட உடனே இவங்க எஸ் சொல்ல போறாங்கிற லெவல்ல தான் அது தோற்றத்துல இருக்கு. ஆனா தலைமை திமுக தலைமை அவங்க கிட்ட எஸ் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா கேடர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி.
இது கை ஈரம் காய்வதற்குள்ள நீங்க வந்து அணி மாறி போறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள் அப்படிங்கிற இமேஜ் தானே இருக்கும். ஏற்கனவே எல்லாருடைய எண்ணிக்கையும் 2-2-2ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த முறை அது கூட இல்லாமல் போவதற்கான ஒரு சூழலை அவர்களே உருவாக்கி கொள்வார்களா? ஒரு பொதுமக்கள் மத்தியில நீங்க ஐடியாலஜிக்கல்லி ஸ்ட்ராட்டஜிக்கல்லி நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஒரு ஆங்கிள் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, பொதுமக்கள் அதுல இன்னொரு கோணம் இருக்கா திரு ஜென்ராம்? இப்ப பிரியன் சொல்லும்போது சொன்னாரு, நீங்க ஒருவேளை காங்கிரஸை அமைச்சரவைக்குள்ள உள்ள கொண்டு வரீங்க, ஆட்சிக்கு ஆன ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரீங்க அப்படின்னா அப்ப பாஜக எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, மறுபடியும் நீங்க நிதி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு சிக்கலை சந்திக்கணும் அப்படின்னா அப்படியான ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கான ஒரு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியிலிருந்து அதை பார்க்கிறோம்ங்கிற அடிப்படையில் இவங்க வெளியில இருந்தோ உள்ள போய் ஆதரவு அப்படின்னு அந்த கோணத்துல பாஜக எதிர்ப்புல நாங்க உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு விஜய் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன இடத்துல இவங்க கிட்ட என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாரு? நடந்த இந்த இடைப்பட்ட காலத்துல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல வந்த எத்தனை பிரச்சனைகள்ல, திருமாவளவன் குரல் கொடுத்த பிரச்சனைகள்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுத்த எத்தனை பிரச்சனைகள்ல அவர் வந்து பேசியிருக்கிறாரு? அவர் அதையெல்லாம் பத்தி பேசாம அவரை வந்து பாஜகவின் பிடிக்குள்ள அல்லது அதிமுக பிடிக்குள்ள அவரை போக விடக்கூடாதுன்னு போய் வலிந்து போய் ஆதரவு கொடுப்பது அப்படிங்கிறது எந்த வகையில சரியானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து அவங்க கேடஸுக்குள்ள இருந்தும் வரலாம், வெளியில இருந்தும் வரலாம். அவங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்களாங்கிறதும் உறுதியாக தெரியல. சரி, கேட்டா பரிசீலிக்கிறோம்னு சொன்னதோட அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் ட்ரெண்ட் வந்து திமுகவை தவிர எல்லா கட்சிகளுமே ஒருவேளை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போய்விடலாம் அப்படின்னு முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். லோகேஷ் பதில் சொல்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுனால நான் ரமேஷ் சேதுராமனுடைய கருத்தையும் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். ரமேஷ் சேதுராமன், இன்றைய சூழல்ல விஜய்க்கு ஆதரவா எந்த கூட்டணியிலிருந்து அதிக கட்சிகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஆடியோ அன்மியூட் பண்ணிடுங்க திரு ரமேஷ் சேதுராமன். இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃபார்மல் சப்போர்ட்டா இன்ஃபார்மல் சப்போர்ட்டா அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபார்மல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு தரப்பு. ஃபார்மல் சப்போர்ட்னா நான் கூட்டணிக்குள்ள வரோம், கூட்டணிக்குள்ள வந்து செய்யறோம். இப்போ திமுக வந்து எல்லா கட்சிகளையும் நீங்க வாங்க, நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போங்கிற அளவுக்கும் பேச்சு அவங்க சொன்னாங்க. எங்க தலைமையை ஏத்து கொண்டு வாங்க, நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. ஏன்னா இந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளை பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறோமோ அவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசி கடைசியில அது எல்லாம் இல்லைன்னாயி திரும்பவும் ஆனா திமுகவிடம் தஞ்சம் அடைந்த கட்சிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொல்ற பட்டியல்ல பாஜக, பாமக எல்லாருமே இருக்காங்க. இல்ல இந்த பாரு, நான் அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். நான் வச்சு திமுக கூட்டணி ஓகே, அதுல நான் எப்படி பாக்குறேன், அது அந்த சைடு கூட்டணி விஷயத்துக்கும் நான் வருவேன். முதல்ல வந்து சொல்லும் போது காங்கிரஸ் என்ன செய்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் விஜய் கிட்டக்கையும் பேசிக்கொண்டு பேரத்தை செய்து கொண்டு அதன் மூலமாக அதை காட்டி திமுகவிடம் பேரம் செய்து கடைசியில வந்து விஜய்க்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் இருந்து கழித்தெடுத்து முதுகில் குத்தி விட்டு திமுகவிடம் காங்கிரஸ் சென்றது.